கோவை திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்கள் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனரு, ஃபினான்சியர். அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களே 4 படம் மட்டும்தான் சார் எங்களுக்கு ஹிட்டு கலெக்ஷன் வந்துச்சு சார். ஒன்று ரஜினி சார் படம், இன்னொன்று அஜித் சார் படம், இன்னொன்று காஞ்சனாத்திரி, இன்னொன்று அருண் விஜய் நடித்த தடம். இந்த 4 படம் தான் சார் ஓடி இருக்கு. மீதி படங்கள் எல்லாமே எங்களுக்கு லாஸு சார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எல்லா தியேட்டருடைய உரிமையாளர்கள் சார்பாக ஒரு பேச்சு இருந்தார். நானும் பார்த்தேன். உண்மையிலேயே பார்த்தா இது வரைக்கும் ஒரு 88 படம் வந்திருக்கு. அதில் இன்னி பார்த்தா அவர் சொன்ன மாதிரி 4 படம், இன்னும் ஒரு 4 படம், அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் தியேட்டரில் கூட்டமே இல்லை, கலெக்ஷனே இல்லை. அது உண்மை தான். ஏதோ பொங்கல் ரிலீஸுங்கனால ரஜினி சார் படமும் அஜித் சார் படமும் கலெக்ஷன் ஆயிடுச்சுங்கிறது உண்மை. காஞ்சனாத்திரி அது ஏப்ரல் மாதம் ரிலீஸ், எலெக்ஷன் முடிஞ்சது மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க சன் டிவி. அந்த படம் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் அது கலெக்ஷன் பண்ணிடுச்சு. ஏன் கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா வேறு படங்கள் இல்லை, சம்மர் வெக்கேஷன், எல்லோரும் போய் பார்த்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னால் 1, 2 எல்லாம் ஹிட்டு. அதனால் ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு, ஒரு கலெக்ஷன் ஆயிடுச்சுங்கிறது தான் உண்மை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 படம் தான் இந்த வருஷத்தில் இது வரைக்கும் வந்தது. இன்னும் ஒரு 80 படம் 90 படம் வரும். இந்த வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 180 படம் 190 படம் வரும் போன வருஷம் மாதிரியே. ஆனால் மொத்தத்தை கால்குலேட் பண்ணி பார்த்தா 10 படங்கள் தான் ஓடி இருக்கு. சரி, ஏன் தியேட்டர்லாம் கூட்டமே இல்லை? அதுக்கு காரணம் கேட்டால் டிக்கெட் ரேட் அதிகம்பாங்க, ஆர்டிஸ்ட் சம்பளம்பாங்க, ப்ரொடக்ஷன் அதிகங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஜனங்கள்கிட்ட பணப்புழக்கம் வேறு இல்லை, யார்ட்டையும் காசு இல்லை, சினிமா பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா பொம்பளைகள் யாரும் வர்றது கிடையாது. யார் வர்றா? வரமாட்டாங்க. எல்லாருமே டிவி சீரியல் பார்த்துட்ருக்காங்க. எங்கே சினிமா வரும், எங்கே கூட்டம் வரும். சரி, இருந்தாலும் படங்கள் பார்த்தீங்கன்னா 180 படம் 190 படம் வருஷத்துக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. படம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு தான் ஜனங்களே இல்லை. அடுத்த வருஷம் 2020. ஆனால் உண்மையிலே சினிமாவுக்கு ரொம்ப ஒரு பொற்காலமான ஒரு காலம். நல்லா இருக்கும் சினிமா. ஏன்னா சனி தான் சினிமாவுக்கு மிகப்பெரிய அதிபதி. அதனால் சனி அவர் சொந்த வீட்டுக்கு மகரத்துக்கு போகிறாரு. அதனால் சினிமா நல்லாவே இருக்கும். சனி பயிற்சி ஜனவரியில். அது சனி பயிற்சி ஆனதுமே சினிமா பெட்டராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஏன்னா இது எந்தெந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரிஷப ராசிக்கு சூப்பராக இருக்கும், கன்னி ராசிக்கு நல்லா இருக்கும், விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கும். அதனால் இந்த ராசிக்காரங்கள்லாம் அடுத்த வருஷம் சினிமாவில் ஜேன்னு இருப்பாங்க. அது உண்மை, உறுதி. அடுத்த வருஷம் ஜனவரிக்கு மேலே பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அதாவது சினிமா டிக்கெட்லாம் இனிமேல் எல்லாமே டிஜிட்டல், அதாவது டிஜிட்டல் வேர்ல்டுங்கிறத ஏற்படுத்துகிற மாதிரியே சினிமா டிக்கெட்லாம் ஆன்லைன் புக்கிங் தான். சென்னையை தவிர வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாமே ஃப்ளாட் டிக்கெட் தான். 10 ரூபா டிக்கெட்டு கையில் கொடுப்பா 100 ரூபா வாங்கிக்குவேன். இப்படி தான் எல்லாமே எல்லா படம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவனை கேட்டால் என்ன சொல்லுவான்? நான் எம்ஜி கொடுத்துருக்கேன் சார், 15 லட்ச ரூபா சார்மா. அவன் டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டால் நான் 5 கோடி ரூபா படம் வாங்கியிருக்கேன்மா. இப்படி கடைசியில் ப்ரொடியூசர் கேட்டால் 180 கோடி ரூபா எனக்கு பட்ஜெட் சார், நான் என்ன சார் செய்வேன்? ஆர்டிஸ்ட் சம்பளமே பாதியாக போயிடுச்சு சார். இது எல்லாமே சொல்கிற இதுக்காக எந்த யூனியன், நடிகர் சங்கம் போட்டும், டேரக்டர் யூனியன் ஆகட்டும், ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் போய் சண்டை போட்டு இருக்காங்களே தவிர யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக கவர்மெண்ட்டை சொன்னாலும் அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் அவன் திருந்தினால் வழியே, ஆர்டிஸ்ட் சம்பளங்கள் குறைச்சால் வழியே படம் யாரும் எடுக்க முடியாது. இதுதான் உண்மை. அதனால் இப்போ இந்த டிக்கெட் வந்துச்சுன்னு வைங்க, கம்ப்யூட்டரில் எல்லாம் ஆன்லைன் புக்கிங்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் டேக்ஸ் கட்டி ஆகணும். இப்போ எத்தனை டிக்கெட் சேல்ஸ் ஆகுதோ அத்தனை டிக்கெட்டுக்கு அவன் டேக்ஸ் கட்டணும். இப்போ எவ்வளோ கணக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியும், தியேட்டருக்காரங்களுக்கு தெரியும், அது ப்ரொடியூசருக்கும் தெரியும். அப்போ என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பட்ஜெட் குறைஞ்சிடும். இவங்க ஆர்டிஸ்டுடைய சம்பளங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறைய போகுது. அதனால் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அடுத்த வருடம் சினிமா ஜேன்னு இருக்கும். சனி பகவான் தனுசு குரு வீட்டில் இருந்து மகரத்துக்கு சனி வீட்டு சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சனி பகவான் அடுத்த வருஷம் சினிமாவை ஜேன்னு வைப்பார். நிறைய ராசிக்காரங்கள் நல்லா இருப்பாங்க. சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் பாதகம் இருக்கத்தான் செய்யும். பெரிய ஹீரோக்கள் சில பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பாதிக்கத்தான் செய்யும். சரி, என்ன தான் ஆகுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.